இந்த உலகில் எது திருப்தியை தரணும்னா அந்த தென்றல் காற்று, இயற்கையோட அழகு, மலை, மரங்கள், இதெல்லாம் நமக்கு திருப்தியை தந்து விடக்கூடாது. நாம் வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் என்கிற உணர்வை தந்து விடக்கூடாது. அதை விட மேலானது கடமை. நமது கடமைன்னு ஒன்று இருக்குது, வாழ்நாள் கடமை. அதுதான் நமது நாம் வாழுகின்றோம் என்கிற திருப்தியை கொடுக்கக்கூடியது. நமக்கு உணவு, நாம் உண்ணுகிற உணவு, தென்றல் காற்று, இயற்கையோட அழகு, இதெல்லாம் நமக்கு திருப்தியை கொடுத்துடக்கூடாது. உணவுலேயே நம்ம திருப்தி அடைஞ்சிட்டா நம்ம கடமையை செய்ய மாட்டோம். இட்லி, பூரி, பொங்கல் இதை சாப்பிட்டே திருப்தி அடைகிறாங்க. இதை சாப்பிட்டுட்டே இதை விட வாழ்க்கையில் என்ன இன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்தி அடைகிற ஒரு உணர்வு ஏற்பட்டு விடுகிறது. மேற்கொண்டு நமக்குன்னு ஒரு லட்சியம் நமக்கு தேவையில்லை. அதான் நிறைய மக்கள் அப்போ அந்த உணவை சாப்பிட்றதே ஒரு திருப்தியை, ஒரு கடமையாக வச்சுருக்காங்க, ஒரு லட்சியமாக வைத்திருக்கிறார். வேலைக்கு நல்லா உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்றதே ஒரு லட்சியமாக வைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு மேல் வேறொன்றும் அவர்களால் யோசிக்க முடியவில்லை. இப்படி பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள். அதை விட இதெல்லாம் நமக்கு திருப்தியை கொடுத்து விடக்கூடாது என்பது தான் எனது கருத்து. அப்போனா ஏன்னா நமது கடமை என்பது இது அல்ல. இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதை சாப்பிட்டு திருப்தி அடைவது நமது நோக்கம் அல்ல. நமது கடமை என்பது என்னவாக இருக்க முடியும்? நமது உடல் ஆரோக்கியத்திற்கு, நமது உடம்பில் நோய் வரக்கூடாது, நமது உடலை பாதுகாப்பது தான் நமது நோக்கமாக இருக்க முடியும், நமது லட்சியமாக இருக்க முடியும். அதன் பிறகு நமது உடலை பாதுகாக்க வேண்டும். அப்புறம் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உடலை உறுதியாகவும் அழகாகவும் வைத்திருக்க வேண்டும். அதற்கேற்ற ஒரு உணவு நீங்கள் உண்ண வேண்டும். அந்த உணவு உங்களை திருப்தி அடைய விடாது. நீங்கள் அத்தோடு அந்த உணவை சாப்பிட்டால் அத்தோடு உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டு விடாது. ஆனால் ஒரு இட்லி, பூரி, பொங்கல் அதை சாப்பிட்டா திருப்தி அடைஞ்சிருவீங்க. போய் படுத்து தூங்க தான் உங்களுக்கு தோணும். உங்களை தூங்க விடாமல் செய்கிற ஒரு உணவு உங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் ராத்திரி தூங்கணும். மற்றபடி பகலில் எப்போ ரொம்ப சோம்பேறித்தனமாக உங்களுடைய கடமையை செய்ய விடாமல் தடுக்கிற உணவு உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் கடமையை செய்ய தூண்டுகிற உணவு தான் உங்களுக்கு தேவை. நீங்கள் உண்ணுகிற உணவு உங்கள் கடமையை செய்வதற்கு தூண்ட வேண்டுமே ஒழிய, நீங்கள் உண்ணுகிற உணவு உங்கள் கடமையை செய்ய விடாமல் அந்த உணவு உண்பது தான் உங்களுடைய லட்சியமாக அது மாற்றிவிடக்கூடாது என்பது தான் எனது கருத்து. அதனால் உங்கள் லட்சியம் உங்கள் உடம்பை பாதுகாத்துக்கிறது, உங்கள் உடம்பை அழகாக வைத்துக்கொள்வது, உறுதியாக வைத்துக்கொள்வது, ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது. அதற்கு தடையாக இருக்கிற அதற்குரிய வழிகளை கண்டறிவதற்கு உரிய சிந்தனைகளை வரவிடாமல் தடுக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. கடமை தான் நமக்கு. கடமைங்கிறது என்னதுன்னா, நம்முடைய லட்சியத்திலிருந்து தான் நம்ம கடமை பிறக்கிறது. அப்போ நமது லட்சியத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு கடமையை பிறக்குது. அப்படின்னா நமக்கு திருப்தி தருவது எதுவாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய லட்சியமாகத்தான் இருக்க வேண்டும். லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் செய்கிற கடமை தான் நமக்கு திருப்தியை தர வேண்டும். அதை விட்டுட்டு சோறு சாப்பிட்றது, அப்புறம் உணவுகளை சாப்பிடுவது, இதிலே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. பெரிய வீடுகளை கட்டி வசிக்கிறது, இதிலே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. இதுதான் லட்சியம்னே நினச்சிக்கிறாங்க. இது பெரிய வீடு, அப்புறம் நிறைய சாப்பாடு, இதிலே மயங்கிடுறாங்க. போதை பொருளாக இது மாறிவிடுகிறது. அதை தாண்டி வேறு எதுவுமே உன்னுடைய லட்சியம் என்னென்னா பெரிய வீடு கட்டுறது, நல்ல வேலைக்கு சாப்பிட்றது, இப்படித்தான் வாய்க்கு ருசியாக சாப்பிட்றது அப்படிங்கிற. பெரிய வீடே கட்டக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டால் அப்போ நீ என்ன பண்ணுவேன்? பெரிய ஒரு வீடுன்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு கூடுன்னா எப்படி இருக்குது? காக்காவோட கூடு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. தூக்குனாங்கரியோட கூடெல்லாம் ஒரே அளவாக தான் இருக்குது. ஆனால் மனுஷங்க வீடு மட்டும் ஒரு குடிசையாக இருக்குது, ஓட்டு வீடு, பெரிய பங்களா அப்படின்னு இருக்குது. மனுஷங்களோட வீடு ஒரே அளவு இல்லை, ஒரே அளவு தான் இருக்கணும். ஏன்னா கூடுகள் எல்லாம், பறவைகளோட கூடுகள் எல்லாமே அந்தந்த பறவைகளுக்கு ஒரே அளவு தான் இருக்கும். காக்காவோட கூடு எல்லாமே ஒரே அளவு தான். சின்ன கூடு பெரிய கூடுன்னு இருக்கா? இல்லை. அப்போ வீடுகளோட அளவுலேயும் ஒரு ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. அப்போ வீடை யாரும் பெருசாக கட்டக்கூடாது. அப்படின்னா அப்போ உன்னுடைய லட்சியம் என்னவாக இருக்கும்? அது வரைக்கும் நீ உன்னுடைய பெரிய வீடு கட்டுறது தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு நீ நினச்சிட்ருக்க, கனவு கண்டுட்ருக்க. டைல்ஸ் போடணும், அதை போடணும், 4 பேரை வேலைக்கு வைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ யாருமே நீ வீட்டில் வேலைக்கே ஆள் வச்சிக்கக்கூடாது, உன் வேலையை நீ தான் செய்யணும். வீடுன்னா ஒரு அளவு இவ்வளோ தான் இருக்கணும். கவர்மெண்ட்டே கட்டி கொடுக்குறாங்கன்னு மாதந்தோறும் உன்கிட்ட வாடகை வாங்கிறாங்க. அப்போ உன் லட்சியம் என்னவாக இருக்கும்? அது வரைக்கும் வீடு கட்டுறது தான் உனக்கு பெரிய லட்சியமாக இருந்தது. வீடை கவர்மெண்ட்டே கொடுத்துட்றாங்க, மாதந்தோறும் உங்கள்கிட்ட வாடகை வாங்குறாங்க. வீடெல்லாம் ஒரே அளவு தான், எல்லாத்துக்குமே ஒரு அளவு தான். உன் நாட்டில் வசிக்கிற எல்லா மக்களுக்குமே வீடு என்பது ஒரே அளவு தான். அப்படின்னா உன் வேலையை நீ தான் செஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கப்புறம் உன் லட்சியம் என்னவாக இருக்கும்? அது வரைக்கும் வீடு தான் ஒரு லட்சியம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உன்னுடைய லட்சியம் என்னவாக இருக்கும்? அப்போ அதுதான் உன்னை திருப்திப்படுத்தணும். அதுதான் அப்போ நீ செய்கிற உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது பாரு, அந்த லட்சியம்தான் உன்னை திருப்திப்படுத்தணும். அதுதான் என்ன லட்சியம்? அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும்,
இதாகணும் அதாகணும் அதில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுதான் உங்களை திருப்திப்படுத்தணும், திருப்தி அடைய வைக்க வேண்டும். நல்ல சோறு சாப்பிட்டாலே அப்பாடா நிம்மதியாக சாப்பிட்டாச்சு, வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு, ஒரு தூக்கம் போடலாம், அப்படியே சாப்பிட்டு வேலைக்கு சாப்பிட்டு இருக்கலாமே, எதுக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்லாம் வைக்கிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதனால் உங்களை திருப்தி அடைய வைக்காத உணவு, அதையும் தாண்டி எதையாவது செய்யணும், வெறும் இந்த சாப்பாட்டை தாண்டி எதையாவது இந்த உலகத்தில் சாதிக்கணும், சாப்பாடு சாப்பிட்றதே பெரிய சாதனை மாதிரி போய் படுத்து கொரட்டை விட்டு தூங்குறேன், சாப்பிட்டு முடித்தா கொரட்டை விட்டு தூங்கணும், 2 மணி நேரம் படுக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழாமல் உங்களை திருப்தி அடைய வைக்காமல், மயங்க வைக்காமல், மழுங்கடிக்காத ஒரு உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும். அதுதான் சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி உங்கள் லட்சியம்தான் உங்களை திருப்தி அடைய வைக்க வேண்டும். லட்சியவாதியாக இல்லாமல் நீங்கள் அந்த வாழ்க்கையில் திருப்தி அடைகிறீங்கன்னா கண்டிப்பாக அது வாழ்க்கையில் அது நரகம். உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும், அதை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் போராடணும், சாதிக்கணும். அதுதான் அந்த லட்சியம்தான். அந்த லட்சியத்தில் நீங்கள் லட்சியத்தை அடைகிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களை திருப்திப்படுத்தணுமே தவிர, அதுக்கு இடையில் இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டே திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. சாப்பாடு சாப்பிட்டுட்டே அப்போடா வாழ்க்கையில் இதை விட என்னையா சுகம் இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பெரிய வீடை கட்டுற அதுதான் கனவாக நினச்சிக்கூடாது. இதெல்லாம் அடிப்படையான விஷயம், இது எல்லாத்துக்கும் உண்டு. குடும்பம், சாப்பாடு, வீடு, இது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம். அதை தாண்டி நீ என்ன செய்கிற, எந்த விஷயத்தில் நீ திருப்தி அடைகிற, இடையிலே திருப்தி அடைஞ்சிடக்கூடாது, இதிலே திருப்தி அடைஞ்சிடக்கூடாது.